வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வீடு வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ரூமும் மாத்தி மாத்தி இந்த ரூம்ல இருக்கிறத வந்துட்டு இன்னொரு ரூம்ல வச்சு அந்த ரூமை க்ளீன் பண்றது. மண்டகசாயம் தென்னந்தோப்புல வச்ச பருத்தி முட்டை எடுத்துட்டு வந்து மறுபடியும் நீ நம்ம குடோன்லயே வச்சு கிளம்பு. அப்படியான வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த விளாக்ல வந்துட்டு நாங்க வீட்டுல என்னென்ன பண்றோம், சும்மா என்னென்ன இருக்கு, என்ன நான் ப்ரீகேஜில இருந்து படிக்கிறப்பவே உள்ள புக்ஸ் எல்லாமே இன்னும் வச்சிருக்கோம். அதெல்லாம் இப்போவாவது நம்ம விக்கலாம்னு சொன்னா இல்ல, அது இப்பவும் வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதெல்லாம் வேண்டான்னு யாருக்காவது கொடுக்க வச்சிருந்த துணிகள். இந்த டாப் எனக்கு இப்போ 10ன்னு நினைக்கேன். அப்போ அப்பாக்கு இது கல்யாணத்துக்குள்ளதை யூஸ் பண்ணது மாதிரி ஆகும், எனக்கு மேரேஜுக்கு நீங்க கோட்டு போட்டது மாதிரி ஆகும். இவ்வளோ குட்டி இறந்த ரூம் இவ்வளோ பெருசா மாறிடுச்சு, எக்கோ வேற அடிக்குது. ஏய் எனக்கு எக்ஸ்ரே. ஏய் பேபி டிஃபியா வெஸ்லின் இங்க பாருங்க. ஐயா குழந்தை 2004ல எடுத்தது, 2 வயசுல. நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு பாத்தீங்களா? நான் 7th ஸ்டாண்டர்ட்ல பண்ண ஒரு ப்ராஜெக்ட், தாஜ்மஹால். ரொம்ப அழுக்கான நிலைமையில இருக்கா, கொஞ்சம் அப்படியே தொடச்சு பத்திரமா எடுத்து வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன். இங்க பாருங்க, ஹேர் கிளிப்பு. அத தெர்மாகோல்ல இதோ இப்படி இருக்கா, இதுல வந்துட்டு ஹேர் கிளிப்பை மாட்டி அது மேல நான் இந்த கோன் வச்சிருக்கேன். எவ்வளோ ஒரு ஜீனியஸா இருந்திருக்கேன் அந்த டைம்ல. அப்பாவோட ஹெல்ப்புமே இருக்கு, அப்பாவுமே ஃபுல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஆனாலும் என்னதான் பண்ண வைப்பாங்க, உன் ப்ராஜெக்ட் தானே நீ தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் என்னதான் கொடுப்பாங்க. கொஞ்சம் கஷ்டமான வேலைகள் அதெல்லாம் தான் அப்ப பண்ணுவாங்க. கிளீன் பண்ணி முடிக்கிறப்பதான் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். இந்த தாஜ்மஹாலோட பேஸ் வந்துட்டு அண்ணா மெடிக்கல் இருக்கு. ஸோ அவங்க டேப்லெட்டுக்காக அந்த மருந்துக்காக எல்லாம் ஒரு ஃப்ரீசர் வச்சிருப்பாங்க. அதோட மூடி ஜோமல் ஃபார்மான் போட்டு அதான் என்னோட தாஜ்மஹாலோட பேஸா இருந்திருக்கு. தாஜ்மஹால் பாருங்க, இதெல்லாம் அந்த ரூம்ல கட்டில இருந்துச்சு, இதெல்லாம் அந்த ரூம்ல கீழே கிடந்துச்சு. அவ்வளோ குப்பையா இருந்துச்சு. பாருங்க, இதுல என்னோட எல்லா ஸ்கூல் பேக்குமே இருக்கும். லைக் ப்ரீகேஜியோடது இருக்குமான்னு தெரில, மற்றபடி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒவ்வொரு பேக்லேயுமே எல்லா புக்ஸுமே வச்சுருப்பேன். எல்லாமே இருக்கும். என்னோட ப்ராஜெக்ட் புக்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்கல்ல, கஷ்டமான இந்த பாட்னி டயக்ராம், ஜாலஜி டயக்ராம் இதையெல்லாம் வரைஞ்சி கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாள். அதான் நான். என்னோட பாட்னி டீச்சர் வந்துட்டு என்கிட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸோட டயக்ராமை பார்த்துட்டு தயவு செஞ்சு வரைஞ்சி கொடுமான்னு கேட்டிருக்காங்க. அப்படிலாம் வரைஞ்சி கொடுத்துருக்கேன். ஐயோ நல்லா வரைவேங்க கொஞ்சம். எல்லாம் இப்பெல்லாம் என்ன டேலண்ட் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது எனக்கு. எந்த டேலண்டும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். A few minutes later. நான் திறக்கவா? எனக்கு கையில சாதனம். தண்ணி டைம், லெமன் ஜூஸ் டைம். மேல புறா கொத்தி கொத்தி சாப்பிடுதான். சிபியக்கா இப்ப கூப்பிட்டு சொன்னா. போச்சல்லாம். அப்படியா? நான் தான் போனே தூக்கிட்டு வந்தேன் வீடியோ எடுக்க. நான் பார்த்தது என்னமோ 4 வேலை தான். அதாவது என்ன, ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வேலை பார்த்துருப்பேன். என் அப்பா இன்னும் வேலை பார்த்துட்டே தான் இருக்காங்க. ஆனா நான் சாப்பிட வந்துட்டேன். என் அம்மாட்ட இது ஏன் இந்த கலர்ல இருக்குன்னு கேட்டா, நீ வீடியோ எடுப்பேன்னு சொன்னியா, இங்கன்னா தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வச்சிருப்பேனேன்னு. நான் சாப்பிடுறதுக்கு வேண்டி நல்லா வைக்கணும்லாம் இல்ல. பீன்ஸ் கூட்டு. இது பீன்ஸ் இல்ல, அமெரிக்கா முட்டை பறிச்சுதான்.
அடிக்க வரா கைஸ். எவிடன்ஸ் கேப்சர்டு. பரவாயில்ல, நமக்கு கனவே இருக்குல்ல, மூடி சாப்பிடுவோம். 1 hour later. இந்த ஜெராக்ஸ் எல்லாம் நான் விற்கிறதுக்கு வைக்கிறேன்ப்பா. புக்ஸ் அப்புறமா நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்பைரல் பைண்டிங் போட்ட புக் எல்லாம் இருக்கும்ல, அதை மட்டும் வச்சிருக்கலாம். இது என்னோட 9th 10th பேக். ஜேர்னலிசம். ஹோலி கிராஸ் காலேஜில் இந்த ஒரு சப்ஜெக்ட் இருந்ததுனால தான் நான் வந்துட்டு பிஜி ஜேர்னலிசம் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டுக்கே வந்தேன். தேங்க்ஸ் டு ஜெபமலர் மேம். அவங்களால தான் எனக்கு வந்துட்டு இதில் இன்ட்ரெஸ்டே வந்துச்சு ஜேர்னலிசமில். இதுக்கும் இந்த புக் வச்சுக்கலாமா? இருக்கட்டும். அவ்வளோ ஜெராக்ஸ் இருக்கு. என் அப்பாவோட சொத்தே நான் அழிச்சதே இந்த ஜெராக்ஸில் தான். எனக்கு ஒரு மெமரிஸ் இருந்துச்சு, அதை தூக்கிட்டு வந்தேன். இங்கே பாருங்க, என்னோட 10th கைடு. அதாவது இது வந்துட்டு என் அம்மாவோட ஸ்டூடெண்ட், ஒரு டாப்பர் அக்காவோட கைடு. அது என்கிட்ட அப்படியே பாஸ் பண்ணாங்க. கோனார் கைடு. பார்பி ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி, இது வந்துட்டு விவல் சோப்போட அட்வர்டைஸ்மெண்ட் இது போட்டு, அழகு நம்ம கையில இருக்கு. விவல் யங் க்ளோ அப்படி ஒரு மாதிரி கிளாசிக்கல் லுக்காக இருக்குல்ல. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ யூகேஜியோ அந்த டைமில் உள்ள பேகு. இன்னைக்கு வேல்யூ இவ்வளோ தான் பண்ண முடியும். இதில் வந்துட்டு எல்லா பேக்லேயும் என்னோட எல்லா புக்ஸுமே செட் பண்ணிட்டேன். இந்த பேக்கில் வந்துட்டு ஹோலி கிராஸ் புக்ஸ் இருக்குது. தென் இந்த ரெட் பேக்கில் 12th, இதில் 11th. அப்புறம் இதில் வந்துட்டு இந்த 3 பேக்லேயும் வைக்க முடியாத பிஏ புக்ஸும் 12th and 11th புக்கும் இருக்குது. இதில் வந்து 10th, தென் 9th, அப்புறம் வேறு 8th, 7th, 6th, 5th, 4th, அப்படி கொஞ்சம் 1-2 புக்கு தான் இருந்துச்சு. அதையெல்லாம் இதுக்குள்ளே பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் இதில் வந்துட்டு WCCயோட புக்ஸ் மட்டும் இருக்குது. இது இவ்வளோ தான் இன்னைக்கு பண்ணேன். இதுக்கே எனக்கு வந்து டயர்ட் ஆயிடுச்சு. இன்னும் இங்கே பாருங்கள், இவ்வளோ திங்ஸ் வந்துட்டு இதிலேருந்து எடுத்து சரி பண்ணணும். என்னோட பழைய துணிகள் எல்லாம் இருக்கும். இதில் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸுமே இருக்கும், கொஞ்சம் கிழிஞ்ச அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணணும். சும்மா வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதுக்கப்புறமா இதோட கண்டினியூஷன் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.